अच्छे दिन ஓம் 14 சாந்தி. அவ்வியக்கு பெறுவதற்கு உங்கள் எல்லோரையும் பெறவழைக்கின்றோம். இன்றைய திகதி 14. आज का टॉपिक है सदा மகிழ்ச்சியின் यादगार பொக்கிஷத்தால் நிறைந்திருங்கள், रहो। நிறைந்தவராகுங்கள். विशुद्धि மகிழ்ச்சியின் अपने பாக்கியத்தை संपूर्ण கொண்டிருங்கள், स्वरूप की स्टेज का மகிழ்ச்சியாகவும் अवलोकन புன்சிரிப்புடனும் जैसे இருங்கள். आप खुशहाल தொடர்ந்து மாடுங்கள், शांत பாடுங்கள். रहेंगे। உங்கள் இறுதி ரூபத்தின் ऐसी ஸ்திதியின் खुशी में नाचते அனுபவம் रहो जो आपको செய்யுங்கள். देखकर நீங்கள் औरों தொடர்ந்து को भी மகிழ்ச்சியில் नाचने நடனமாடுவீர்கள். लगे। தந்தையின் जैसे மகிமையை दो தொடர்ந்தும் प्यासे एक பாடுவீர்கள். दूसरे के अंदर உங்களை பார்த்து नाचने மற்றவர்களின் लगेंगे மனமும் और प्रेम மகிழ்ச்சியில் ஆடத் जताएंगे। தொடங்கும் அளவுக்கு ऐसे आप सभी மகிழ்ச்சியில் सदा தொடர்ந்து नाचते நடனமாடுங்கள். रहो। ஒருவர் பௌதியமாக नमस्ते நடனமாடுவதை सभी। பார்க்கும்போது மற்றவர்களுக்கு நடனமாடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். அதே முறையில் தொடர்ந்தும் ஆடுங்கள், பாடுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा जब कहते हैं कि संपन्न होंगे तो नाचते गाते रहेंगे, तो कईयों को प्रश्न आता होगा कि हम तो नहीं नाचते हैं और நீங்கள் எப்போது முழுமையாக வருவீங்களோ அப்பொழுது நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கள். तो மற்றவர்கள் பாடும்போது நாங்கள் एक तो करते हैं और एक सवाल பாட आता है மாட்டோம். कि ஆனால் बाबा பாபா बताने வந்து लगते हैं, एक तो பாபா छोटा बच्चा கூறுகிறார், होता है, நீங்கள் आप उसको कुछ டான்ஸ் सिखाते हैं ஆடும்போது अच्छी तरह நீங்கள் देते हैं तो एकदम खुशी से நீங்கள் வந்து नाचता है। நீங்கள் இந்த குழந் நீங்கள் लेकिन வந்து कब है जब हम அம், बाबा के पास आए குழந்தையாக तो குழந்தைகளாக हमको पता ही नहीं था யாராவது कि இருக்கும்போது क्या है नहीं है। அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். जब बाबा के पास आए तो எனக்கு संतुष्ट நினைவுக்கு संतुष्ट வருகிறது, एकदम फुल, कोई भी बात எங்களுக்கு का அந்த संकोच नहीं, निसंकल्प। அனுபவம் செய்யக்கூடியதாக एकदम इच्छा இருக்கிறது. करता था जैसे முழுமையாக घर न जाने இருக்கிறதுக்கு की स्थिति है। तो जब நாங்கள் बैठते थे நாங்கள் बाबा கூட बताते थे அந்த तो போதையில पूरे रहने के இருக்க बाद खुद வேணும். ही जैसे हाथ उठते हैं, அதுக்கு बातें பிறகு आती थी, ஆஃபரிங் मुस्कुराहट आती थी, பண்ணினதுக்கு பிறகு जिसको हम रास कहते हैं। डांस तो और बात होती है, रास की நாங்கள் बात வந்து जैसे अंदर से एक எங்களுடைய खुशी है कि बाबा से சந்தோஷத்தை கொண்டு कनेक्ट வருகிற करने में முகத்துல अपने நாங்கள் आप அந்த में ராஸ் खुशी पैदा होने लगती है, ராஸ் நடனம் खुशी पैदा ஆடும்போது होती है। அந்த और जब बाहर आते हैं சந்தோஷமாக तो क्या இருக்கிற होता है, பழக்க आप வழக்கத்தை जैसे கொண்டு வருகிறோம். खुद ही नेचुरल இது हो வந்து जाते हैं, மிகவும் पैदा சந்தோஷமாக होते हैं। இருக்கிறது. और फिर दूसरों को உங்களுடைய भी ऐसा கால்கள் लगता है கூட कि அதே ऐसा மாதிரி किसका டான்ஸ் नेचर ஆட बन जाता है कि தொடங்குகின்றன. मेरे पैर फूलने உணர்வுகள் लगते हैं। வருகின்றது டான்ஸ் लेकिन माता ஆடுவதற்காக. जी ज्यादा आती थी, उन दिनों में भाई बहुत कम होते थे। तो वो போக் पैसे ஆஃபரிங் செய்யக்குள்ள हेल्थ सेंटर्स पे जाते थे, वहां மதர்ஸ் पे நிறைய आता था तो பெரும்பாலான उनको सिर्फ इसलिए மதர்ஸ் करते थे வருவாங்க. कि वो रास कर सके। तो एक अंदर में जैसे कि पूरी தாய்மார்கள் तरह की सीमाएं नहीं है தாய்மார்கள் कि போக்ஸ் संकोच பண்ணுவாங்க. नहीं, பாபாக்கு कंपन नहीं, போக் பண்ணிக்க क्योंकि பெரும்பாலான संस्कार பிரதர்ஸ் कैसे हैं அப்படி வந்து कि செய்யறேல. தாய்மார்கள் தான் நிறைய பேர் வந்து तो பாபாக்கு बाबा போக் ये कह செய்யறவங்க. रहे हैं कि அப்போ அவங்க हम போக் सब इसमें செய்யகளே நடனம் यानी ஆடிக்கொண்டு மனதால நடனம் ஆடிக்கொண்டு ராஸ் फिर जब பண்ணிக்கொண்டு कोई लगता है போக் செய்வாங்க. அது कि அந்த और तेज சந்தோஷத்தை मुस्कुराने लगेगा நீங்கள் முழுமையாக तो सारी இருக்கும்போது शक्ति इंद्रिय உங்களுடைய जागृत हो முகம் जाती है வந்து புன்சிரிப்பை और अपने आप ही जैसे एक புன்சிரிப்பாய் रास के मोड में आ புன்சிரிப்பாக जाती है। இருக்கும். அத்தோடு तो இயல்பாகவே जैसे நீங்கள் ராஸ் बाबा के நடனம் पास ஆடக்கூடியதாக இருக்கும். खुशी के गीत हैं, ராஸ் வந்து वो अलग ही கோபகோபியர்கள் होते हैं। டான்ஸ் நடனம் ஆடுவாங்க.
जोर அந்த से नाचते हैं அந்த बजाते हैं तो भी। அந்த சாங்ஸ் வந்து சந்தோஷத்துக்குரியதாக ये तो चलो ठीक இருக்கும். है அது வந்து नाचने और சத்தம் गाने போட்டு की बात है, ஆடுறது இல்ல. लेकिन आप अपनी जीवन से देख सकते हैं कि जब भी இந்த संपन्न होता है டான்ஸ் तो क्या अनुभव होता है। அவங்களுடைய பாடல்களை சிந்திக்கும் போது நீங்கள் முழுமை जब அடையும் आनंद போது आता என்ன है நடக்கிறது? हाँ, என்ன तो एकदम நடக்கிறது? शरीर हल्का நீங்கள் வந்து சந்தோஷமாக जोर आता है। பாடுறதையும் ஆடுறதையும் சிந்திக்கும் போது உங்களுடைய உடம்பு खुशी வந்து और आनंद இலகுவாக से खुश இருக்கும். हैं, அந்த चहल உடம்பின் ऐसे ही हमारे जीवन में உடம்பு सुख விழிப்புணர்வுல நீங்க और இருக்கக்குள்ள கர்ம யோகா एक செய்யக்குள்ள मनुष्य நீங்கள் बनना வந்து चाहता है तो சந்தோஷத்தை बन सकता है। உணர்றீங்க. நீங்க வந்து जप जप करते करते உங்களுடைய वो बन जाता है। பாக்கியத்துல ஏதாவது நீங்கள் வந்து कोई कहते இது हैं வந்து मेडिटेशन பாக்கியத்தை करने से உங்களுக்கு கொண்டு வருவது शांत बन கொண்டு जाता है। வருகிறது. என்ன நீங்க हर செய்யறீங்களோ तरह அது का ज्ञान உங்களுடைய उससे பாக்கியம். बनाने क्या होता है पहले नहीं நான் पता था। என்னத்தை நாங்க காண்றோமோ நாங்கள் अभी आप எல்லாருக்கும் करें तो சொல்லுறோம் अनुभव நாங்கள் होता தான் होगा। பாக்கியத்தை உருவாக்குகிறோம் तो என்று आप சொல்லி देख सकते हैं लिखता जाएगा இப்பொழுது तो நாங்கள் அந்த அனுபவத்தை अनुभव होता பெற்றுக்கொள்ள जाएगा। வேண்டும். நாங்கள் வந்து இது வந்து तो अपनी எங்களுடைய किस्मत पे भी हमको எங்களுடைய விதி என்று लगानी है சொல்றது இல்ல. ஆனால் நாங்கள் தான் அந்த பாக்கியத்தை कि सदा உருவாக்குவது. ऐसा बने। இது எங்களுடைய பாக்கியத்துல இருக்கிறது. छोटे छोटे நாங்கள் தான் प्रयास இதை உருவாக்க வேண்டும். இதை विकास எங்களுடைய करना பழக்க வழக்கமாக நாங்கள் கொண்டு வர வேணும். எங்களுடைய நடத்தையில இதை கொண்டு வர ये जो வேணும். है நீங்கள் வந்து सदा தளர்வடையக்கூடிய भी கூடாது आता சின்ன சின்ன खुशी விஷயங்களுக்கெல்லாம். खुशी அத்துடன் बाबा கூட यही मास हमें நீங்கள் மிகவும் कुछ करना है சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும். பாபா इस मास வந்து में இந்த खुश மாதம் रहना வந்து मतलब स्वभाव ही ऐसा हो எங்களை उसकी மிகவும் बातें சந்தோஷமாக शांति और विधि இருக்கிறதுக்கு கூறுகிறார். बड़ा अवसर है। பாபா எங்களுக்கு நிறைய ये சமிஞ்சைகளை सोचो கொடுத்திருக்கிறார். सोचो कि करने का இது समय है। உங்களுக்கு ஒரு बाबा की மகத்தான याद है ஒரு வாய்ப்பு. तो क्यों ना हम करें। இதை நீங்கள் तो चिंता नहीं करें சிந்திக்காதீங்கள். अगर नहीं இது आता எங்களுக்கு இப்படி तो ஒரு चिंता करके வாய்ப்பு கிடைக்கும் போது अपना பாபா स्वभाव எங்களுக்கு ठीक உருவாக்கி करें। இருக்கிறார். பாபா तो எங்களுக்கு हम உதவி செய்கிறார். ஏன் इस நாங்கள் समय அதை में உருவாக்க आपको கூடாது? गीत गाते रहें। ஆகவே நீங்கள் வந்து अपने இதை संपूर्ण நாங்கள் स्वरूप की உருவாக்க स्थिति வேணும். இவ்வாறு எங்களுடைய का சந்தோஷ अनुभव நடனத்தை நாங்கள் உருவாக்க வேணும். जो सदा खुशी में नाचते உங்கள் இறுதி ரூபத்தின் ஸ்திதியை और அனுபவம் गाते செய்யுங்க. ही गाते நீங்க रहेंगे। தொடர்ந்து மகிழ்ச்சியில நடனம் ஆடுவீங்க. ऐसी தந்தையின் खुशी மகிமையை नाचते தொடர்ந்தும் रहो பாடுவீங்க. आपको देखकर औरों का உங்களை मन भी பார்த்து खुशी में மற்றவர்களின் மனமும் नाचने மகிழ்ச்சியில ஆடத் தொடங்கும் அளவுக்கு மகிழ்ச்சியில் தொடர்ந்தும் நடனம் ஆடுங்க. स्थूल डांस को देख ஒருவர் दूसरों के अंदर भी ஸ்தூலமாக நடனம் ஆடுவதை नाचने பார்க்கும் का போது उमंग மற்றவர்களை நடனம் उत्साह ஆடுவதில் दिखाते हैं। ஆர்வம் तो காட்டுவாங்க. आप सभी அதே सदा முறையில नाचते தொடர்ந்தும் रहो, ஆடுங்கள், गाते रहो। பாடுங்கள். हमारे जब विदेशियों के लौकिक लोगों के प्रोग्राम पीस ऑफ माइंड होता है कॉल ऑफ टाइम या ऐसे कॉन्फ्रेंस होती है டபுள் तो ஃபாரினர்ஸ் बताया जाता ப்ரோக்ராம் है एंड में எங்களுக்கு இப்படி तो நடக்கும் किसी போது का ஏதோ கால் ஆஃப் एक्सप्रेशन டைம் होता था அப்படியான ப்ரோக்ராம்கள் நடக்கும் तो போது जितने भी पार्टिसिपेंट्स होते थे वो सभी डांस करते லௌகிக் थे ப்ரோக்ராம் என்னென்னால நடக்கும் போது सब யாராவது कौन सी பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ किसी யாரு प्राणी का பார்ட்டிசிபேட் साथ பண்றாங்களோ देते இந்த பங்கு கொள்றாங்களோ तो அவங்கள அந்த कोई मन की சந்தோஷத்தை बात नहीं करते காணக்கூடியதாக थे இருக்குது. நாங்கள் बस அவையை अंत கேட்கும் में போது एक கூட प्रश्न भी हमें 10 ये भी तो 10 हमारी நாளாக இப்படி परंपरा ஒரு है ப்ரோக்ராம் நடக்கக்குள்ள அவங்க कि அந்த मन को शांति பக்தியில करनी है கூட நல்ல तो पता ही है சந்தோஷத்தை அனுபவம் செய்யறாங்க. परंतु தாதிஜி खुशी மூலம் बढ़ाने கேட்கும் वाला போது அப்படி சொல்லுறாங்க. உங்களுடைய ये किस புத்தியில कैसे இதை कर புரிந்து सकते கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. जब हम அவர்கள் வந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த जब कोई அனுபவத்தின் प्रोग्राम மூலம் சந்தோஷத்தை किसी की அடைகிறார்கள். बच्ची डांस करती हैं उस समय சில किसी को खुशी होती है வரவேற்பு और अलग अलग ப்ரோக்ராம்ல बच्चियां டான்ஸ் थोड़े भी अच्छे गाते ப்ரோக்ராம் வெல்கம் பண்ணி हैं டான்ஸ் ये तो खुशी செய்யறாங்க. होनी चाहिए அதுல எல்லோருமே डांस करके சந்தோஷம் परंतु அடைகிறாங்க. शादियों का
அப்ப எல்லாருமே டான்ஸ் ஆடாட்டியும் கூட அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எவ்வளவுக்கு அந்த ராஸ் அவங்க செய்யறாங்க, அந்த அனுபவத்தை பெற்றி கொள்றாங்க. யார் பிராமணாக்கள் வருகிறாங்களோ அவங்களும் கூட அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறாங்களோ, அந்த சந்தோஷ உணர்வை எல்லோருக்குமே இந்த சந்தோஷத்தை கொண்டு வருகின்றது. இது மிகவும் சந்தோஷமாக இருக்கிற அந்த உணர்வை கொண்டு வருகிறது. நீங்க இந்த சந்தோஷ நடனத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. பாபாட குழந்தையாக இருந்து சந்தோஷ நடனத்தை செய்ய காணக்கூடியதாக அனுபவம் செய்யறீங்க. ஓம் சாந்தி. ओम शांति अव्यक्त मुरली रिवीजन। ओम शांति अव्यक्त मुरली रिवीजन। भाग्य और वरदान। பல மில்லியன் மடங்கு பாக்கியமும் அதிர்ஷ்டமும் 1969ஆம் ஆண்டு முரளி. अव्यक्त वाणी तारीख अव्यक्त मुरली मई 1973। अंतिम पुरुषार्थ 16/5/1972 கடைசி நேர முயற்சி. தந்தைக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த தந்தைக்கு நெருக்கமாக இருக்கிறதை நீங்கள் அனுபவம் செய்யுங்க. பாப்தாதா குழந்தைகளுடன் தன்னுடன் அருகில் இருப்பதற்கான அழைப்பை விடுவிக்கிறார். தன்னுடன் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அனுபவம் செய்விப்பதற்காக அழைக்கிறார். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்க அந்த அழைப்பை ஏற்கவில்லையா? முழு கல்பத்திலும் ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலமாக அல்லது சாதாரண ஆத்மாக்கள் மூலமாக அழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த அழைப்பு இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதுமே இல்லை. அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்றால் நாம் பாபாவுக்கு அருகாமையில் இருப்பது. இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? அழைப்பின்படி நீங்கள் அங்கு சென்றடைய வேண்டும். பிற அனைத்தும் அழைப்புகள் கொடுப்பவரின் பொறுப்பாகி விடுகின்றது. தன்னை பாபாவுக்கு அருகில் எடுத்து செல்ல வேண்டும். அதாவது தன்னுடைய புத்தியை பாபாவுக்கு அருகில் வைத்திருப்பதில் என்ன கஷ்டம்? ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்றிலிருந்து நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு ஜனாதிபதி தலைவர் அழைப்பு விடுத்தால் அவர் என்ன செய்வார்? அவர் நேரம் கடத்துவாரா? நேரம் கடத்தினால் என்ன செய்வார்? பாபாவினுடைய அழைப்பை எப்பொழுதும் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? ஏதாவது கயிறுகள் இருந்து கொண்டு, பந்தனங்கள் இருந்து கொண்டு உங்களை தன் பக்கம் இழுக்கின்றனவா? குழந்தைகள் சக்திசாலியா அல்லது பாபாவா? சக்திசாலியும் சக்திசாலியா? யார் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தாலும் அவர்களிடம் என்ன நன்மை கிடைக்க போகின்றது? நன்மையின் அனுபவ சொரூபத்தின் ஆதாரத்தில் இந்த கவர்ச்சியில் கவர்ந்தெடுக்கப்படுவது பிராமண ஆத்மாக்களுக்கு அழகா என்ன? பிராமண ஆத்மாக்களுக்கு மேலான ஆத்மாக்களுக்கு மாயா கூட இந்த ரூபத்தில் தென்படுகிறது. காகித புலியின் அனுபவம் ஏற்படுகிறதா? சக்திசாலிகள் மாயை எனக்கு காகித புலியாக தோன்றுகிறது என்று யாரெல்லாம் புரிந்து கொண்டிருக்கீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. மாயையை காகித புலியாக்கவில்லையா? அது உயிரற்றது ஆகவில்லையா? தன்னை புலியாக கருதுபவர்கள் பயப்படுவதில்லை. பிறர் பயப்படலாம். இன்னும் அதனிடம் மூச்சு இருக்கிறதா? அவ்வப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா? இன்னும் அதனை மூச்சு அடைய செய்யவில்லையா? அவ்வப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா? என்ன
மூச்சை அடைய வைத்து விட்டீர்களா? உங்களை பொறுத்த மட்டில் அது இறந்து விட்டதா? எந்த அளவு இருக்கிறது? இறந்து விட்டதா? எரித்து விட்டீங்களா? அல்லது மூச்சையாகியுள்ளதா? 3 நிலை உள்ளது. சிலருக்கு மூச்சையாக்கி இருக்கிறது, சிலருக்கு மரணம் அடைந்து விட்டது, சிலருக்கு எரிந்து சாம்பலாக்கி விட்டது, அதாவது பெயர் அடையாளம் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த நிலையில் இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள். மாயை மூச்சை அடைய செய்வதற்கு பதிலாக நீங்கள் மூச்சை ஆக்கி விடுகின்றீர்களா? சதா சஞ்சீவி மூலிகையை உடன் வைத்திருந்தால் மூச்சையாக மாட்டீர்கள். மூச்சை அடைய செய்பவர்கள் ஒருபோதும் மூச்சை அடைய மாட்டார்கள். பிராமண வாழ்வின் காரியமே இதுதான். ஜென்மம் எடுப்பதற்கு முன்பே உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். நான் மாயாஜித், ஜெகஜித், ஆத்மா. இதுதான் இப்பிறவியில் லட்சியம் அல்லவா? எந்த காரியத்தை ஜென்மம் எடுத்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது கடினமா என்ன நல்லது? சதா விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய, சதா சர்வ சக்திகளில் நிறைவு இருக்கக்கூடிய, சதா பாப்ததாவுடன் இருக்கக்கூடிய, சதா பாப்ததாவினுடைய காரியத்தில் கை கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் சகயோகி